அனு, சும்மா சொல்லக்கூடாது. பட்டுப்புடவை வாங்க காஞ்சிபுரத்துக்கு போனா எதை செலக்ட் பண்றது, எதை ரிஜெக்ட் பண்றதுன்னு முதல்ல உனக்கு கூட ஒண்ணும் புரியல. ஆமாங்க, முதல்ல ஒண்ணுமே புரியல. அப்புறம்தான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் என்னால கரெக்டா செலக்ட் பண்ண முடிஞ்சது. நான் புடவைய சொன்னேன். I see. ஆமா, முதல்ல நான் உன்னை சந்திச்சப்ப நீ ரொம்ப ஒல்லியா இருந்த. இப்ப அனு, நீ குண்டாயிட்டல? ஆமா, அணுகுண்டாயிட்ட. பார்த்து வெடிச்சிட போற. இப்ப வெடிக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வெடிப்பேன். I see. ஒரு நிமிஷம், என்ன ரிப்பேர்னு பார்த்து வந்துடுறேன். கொஞ்சம் பேனட் தரேன். இன்னும் சரியாகல. வானம் வேற மின்னது, மழை வரும் போல இருக்க. என்ன ரிப்பேர்னே தெரியல, பாதி வழியில வந்து ட்ரபிள் பண்ணுது. ஐயோ, மழை வந்திருக்க. இப்ப என்ன பண்றது? வாங்க அங்க போயிடலாம். நம்பர் 1, நான் சொல்ல போற உண்மை உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. நம்பர் 2, நீங்க அதுக்கப்புறம் 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. அக்செப்டட். நம்பர் 3, இனிமே நமக்குள்ள நடக்கிற விஷயம் இந்த 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணும், வெளியே சொல்லக்கூடாது. இங்க நடக்கிற விஷயத்தை எப்படி வெளியே சொல்ல முடியும்? ஆமா, எதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை போடுற? அப்படிப்பட்ட உண்மை என்ன? முதல்ல சத்தியம். என் மேல ஆணையா, உன் மேல ஆணையா, நீ சொல்றபடி எல்லாம் நடக்கிறேன். அப்படிப்பட்ட உண்மை என்ன சொல்லு. I'm a prostitute. ஆமா, நான் ஒரு விபச்சாரிதான். No, நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற. உண்மையத்தான் சொல்றேன். சந்தேகம் இருந்தா இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு பாருங்க. அருந்ததி, என்னதான் பழி வாங்குற உணர்ச்சி இருந்தாலும் முதல் இரவுல உன் கணவன் கிட்ட நீ ஒரு விபச்சாரின்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, அந்த வெக்கமோ வேதனையோ அவமானமோ அவருக்கு வரணும்னுதா அப்படி ஒரு பொய்ய சொல்ல. இத தவிர வேற வழியே இல்ல. இப்ப ஞாபகத்து வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹோட்டல்ல ரைடு பண்ணும்போது விபச்சார கேஸ்ல இந்த பொண்ணை நாங்க கைது பண்ணோம். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு ஒரு பாமும். என்னடா அது? அட, அதுக்குள்ள போயிட்டான அந்த ஆளு. இப்படித்தான் ரொம்ப பேரு பாதிய விசாரிப்பானுங்க, மீதிய விட்டுருவானுங்க.
விசாரிச்சிட்டீங்களா? அப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்ப ஏன் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? ஒரு சேஃப்டிக்கு தான். எவ்வளவு நாள் தான் அந்த வாழ்க்கை வாழறது? எப்ப பார்த்தாலும் போலீஸ், ரைடு, ஜெயிலு, பெயிலுன்னு ரொம்ப அழுத்து போச்சு. அதனாலதான் எவனாவது இழிச்சவாய வந்து மாட்டிக்குவானா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். அதை விடுங்க. நம்ம முதலிரவை ஏன் இப்படி பேசியே வீணாக்கணும்? நான் ரெடி. முதலிரவா? உனக்கா? எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு தான். You get lost from here. நான் இப்ப வெளியே போனா முதலிரவிலேயே நம்ம உறவு சரியில்லைன்னு மாமாவுக்கு தெரிஞ்சிடும். அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல? அதனால நீங்க கட்டில படுத்துக்கங்க, நான் வேணும்னா. தேவையில்ல. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. இந்தாங்க. என்னம்மா அது? காஃபில சர்க்கரையே இல்ல? உங்களுக்கு சக்கரை வியாதி இல்ல, அதனாலதான். நீங்க நல்லா இருந்தா தானே மாமா எங்களுக்கு சந்தோஷம். அனு, பாபு காஃபி சூடா தான் குடிப்பான். தெரியும் மாமா, அதான் ரொம்ப சூடாவே எடுத்துக்கிட்டு போறேன். குட் மார்னிங். காஃபி. ஆமா, நான் ஒரு விபச்சாரி. உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியல் போட்டுக்கோங்க மாமா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியம்மா. அது ஒரு மருமகளோட கடமை மாமா. நீ என் மருமகன்னு யாருமா சொன்னது? நீ என் மகம்மா. எனக்கும் அப்பா இல்லைங்கிற குறை இங்க வந்தனைக்கே போயிடுச்சு. ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க மாமா. ஆமா, நானே உன்னை கேட்கணும்னு இருந்தேன். பாபு உன்னை சந்தோஷமா வச்சிருக்கானா அம்மா? எனக்கு என்ன குறைச்சல்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எது கேட்டேன்னா, ராத்திரி நேரத்துல ரூமுக்கு வெளியே உலாத்திக்கிட்டு இருக்கானே அம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல? அப்பா அது வந்து இருங்க, அன்னைக்கு சத்தியம் செஞ்சீங்களே ஞாபகம் இருக்கா? என்னம்மா சத்தியம் அண்ணா? என்ன 10 நாள் ஊட்டி கழிச்சிட்டு போறேன்னாரு. நானே சொல்லணும்னு இருந்தேன். போயிட்டு வாயேண்டா. கொண்டாடிட்ட சத்தியம் அண்ணா, காப்பாத்தணும்டா. ஏதோ கவலையில மறந்துருப்பாரு, அதை நீங்க பெருசு பண்ணாதீங்க. இல்லைங்க அப்பா, நான் அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்ல. ஜாமீன். என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறான்? அவருக்கு இப்ப எல்லாம் ராத்திரி ஏதாவது சொன்னா காலையில மறந்து போயிடுது மாமா. ஏமா அப்படி? பழச அவரால மறக்க முடியல போல இருக்கு. என்ன பழசு? அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பழகின பொண்ணுங்களே. அதான் ராத்திரி நேரத்துல குட்டி போட்ட பூனை மாதிரி ரூமுக்கு வெளியே குறுக்கு நெடுக்கு நடக்கிறானா? இதுக்கெல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். டேய் பாபு, இங்க வாடா. எத்தனை நாளா இந்த மாதிரி? இப்பதான் கொஞ்ச நாளா. ஏன் பழச மறக்க முடியலையோ? அவளுடைய பழைய வாழ்க்கைய அப்பா கிட்டையும் சொல்லிட்டாளோ, அதான் இப்படி கேக்குறாரா? ஒன்னதாண்டா, பழச மறக்க முடியலையா? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னால என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மறந்துடணும். மனைவியை சந்தோஷமா வச்சிருக்கணும். அவன் தாண்டா மனுஷன். போடா ரூமுக்கு. அப்பா போடா ராஸ்கல்.
வெல்கம். நம்ம விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு முத நாளே சத்தியம் வாங்கினேன். அத லட்சியம் செய்யாம அடிக்கடி நீங்க ராத்திரி வெளியில போய் நாம சந்தோஷமா இல்லைங்கிறத காட்டி கொடுத்துருங்க போல இருக்க. அதனால நான் தான் இந்த மாதிரி பண்ணல. பாவி, உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாம ஒண்ணு நினைக்க, தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வமா? என்ன சொல்ற? என்ன பொறுத்த வரைக்கும் மாமா தெய்வம், அவ்வளவுதான். உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஒண்ணும் செய்ய வேண்டாம். வெளிய போகாம ரூம்குள்ள உங்க பெட்ல படுத்துக்கங்க. வெளிய பனி கொட்டுது. பரவாயில்லையே, கண்ணன் கூட நல்லா தமாஷா பேசுறான்ல. அப்புறம் கண்ணா, சம்பந்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அவர் சொல்லித்தான் இங்க வந்தேன். அப்படியா? கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு. அதான் ஏதாவது விசேஷம் இருக்கான்னு மாமா தெரிஞ்சுட்டு வர சொன்னாரு. 2 மாசத்துக்குள்ள என்னப்பா விசேஷம் இருக்க முடியும்? நீ என்னமா சொல்ற? விசேஷம் இருக்கு மாமா. என்னம்மா? வந்து கல்யாணத்துக்கு 1 மாசம் முன்னாடி புடவை வாங்க அவர் என்ன தனியா அழைச்சிட்டு போனாரா இல்லையா? ஆமா. அப்போ மழை கூட வந்து நாங்க தனியா கெஸ்ட் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டோம் இல்லையா? ஆமா ஆமா, பாபு கூட சொன்னானே. அது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்கும். அதுதான் மாமா. வெரி குட். அப்போ இன்னும் 7 மாசத்துல நான் தாத்தாவா போறேன். பாத்தியாப்பா, என் பையன் எதுலயுமே அவசரம் கொடுக்கப்பா. ஏய் பாபு, வாடங்க. ஏய், கைய குடுறா. எதுக்கு? எதுக்கா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பார். நீ அப்பாவா போறடா ராஸ்கல். வாங்க வாங்க வாங்க. நீங்க கதவை வேகமா திறக்கிறத பார்த்தாலே தெரியுது நான் கர்ப்பமா இருக்கிறத கீழே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. ஆமாங்க, நீங்க அப்பாவாக போறீங்க. எனக்கு இப்போ 3 மாசம். அடி பாவி, நான் உன்னை தொட்டது கூட இல்லையடி. கரெக்ட். ஆனா பல பேர் என்ன ஏற்கனவே தொட்டிருக்காங்களே, அதனால வந்து வேணதாங்க இது. போன நிறுத்தடி. நிறுத்தத்தான் நானும் நினைச்சேன். ஆனா அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. ஏன்னா அப்பான்னு சொல்றதுக்கு இப்ப நீங்க இருக்கீங்களே, அதனால இந்த கருவை இப்ப யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏங்க, குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? உங்க அப்பன் பேர் வை. உன்னை என் கையாலே கூட பண்றேன் பாரு. அப்படி ஒரே ஐடியா என்ன கொண்டுட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்படி நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க மாட்டிக்குவீங்களே. ஆல் ரைட், இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன் பார். அருந்ததி, நீ சொல்றபடி நாடகத்துல நாங்களும் நடிச்சிட்டு இருக்கோம். நாடகமும் நல்லா போயிட்டு இருக்கு. இதோட முடிவு என்ன? முடிவை பத்தி எனக்கு இப்ப கவலையே இல்ல. ஆனா நாங்க கவலைப்படாம இருக்க முடியாதுமா. நீ வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதா எங்க ஆசை. ஆனா நாளைக்கே நீ பொய் சொல்லி அவனை ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சு அவன் உன்னை தள்ளி வச்சுட்டான்னா? மத்தவங்களை ஏமாத்துறவன் தாயாமாந்துட்டா வெளியே சொல்ல மாட்டா. ஆனா எங்க கவலையே வேறம்மா. உண்மையான கர்ப்பிணி நான் 10 மாசத்துல குழந்தை பிறக்கணும். ஆனா அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்ல. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருப்ப? அதனால தயவு செய்து நான் சொல்றதை கேளு. நடந்தது அவகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுரு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை மெயின் லைன்ல போக சொல்றேன். நீ லூப் லைன்ல போறேங்கிறியே. லூப் லைன்ல போற வண்டி கூட மெயின் லைன்ல வந்து சேர்ந்துடும். ஆனா இவ போற லூப் லைன் மெயின் லைன்ல சேருமானதான் எனக்கு புரியவே இல்லை. வேஷம் போட்டாச்சு, நடிக்க வந்தாச்சு, பாதையில பயந்து நிறுத்திட முடியாது. முடிவை அவர்கிட்டயே விட்டுடுவோம். யாருகிட்ட? பாபு கிட்டயா? கடவுள்கிட்ட. சரி, நேரமாச்சு, நான் வரேன். ஒரு நிமிஷம்மா. வர்றப்போ குழந்தைய வயத்துல கட்டிக்கிட்டு வந்த, இப்ப இங்க இறக்கி வச்சுட்டு போயிட்டா அதை யார் பாத்துக்கிறது? மறந்துட்டேன், நான் கட்டிட்டு போறேன். எனக்கு என்னவோ பயமா இருக்கு.